அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி 2025. சனிப்பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களோட வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாங்க. அந்த வகையில் சனிப்பெயர்ச்சியானது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் சனி பகவான்னு சொல்கிறாங்க. 9 கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் சிறப்பு வாய்ந்த கிரகம்னு சொல்லலாங்க. சனிப்பெயர்ச்சி என்பது சோதிடத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பெயர்ச்சி அடையும் போது சில ராசிக்காரர்களுக்கு 7.5 நாட்டு சனி திசை தொடங்குவது வழக்கமாக இருக்குன்னு சொல்லலாங்க. 7.5 நாட்டு சனி அப்படிங்கிறது விரய சனி, சென்ம சனி, பாத சனி என மொத்தம் 7.5 ஆண்டுகளுக்கு நடக்கும்னு சொல்லலாங்க. விரய சனி என்பது முதல் 2.5 ஆண்டுகள் நடக்கும். விரய சனி அதற்கு அடுத்த 2.5 ஆண்டுகள் நடக்கும்னு சொல்லலாம். ஜென்ம சனி அடுத்ததாக 2.5 ஆண்டுகள் என மொத்தம் 7.5 ஆண்டுகள் இந்த 7.5 நாட்டு சனி என்பது நீடிக்கும்னு சொல்லலாங்க. சொந்த ராசிக்கு முந்தைய ராசியில் சனி பகவான் இடம்பெயரும் போது விரய சனி காலம் நடக்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்த 2.5 காலம் சென்ம சனி, அதாவது சொந்த ராசிக்கு அருகே சனி பகவான் இடம்பெறுவார்னு சொல்லலாம். அடுத்த 2.5 காலம் சொந்த ராசியின் அடுத்த ராசியில் சஞ்சரிப்பார், அதுதான் பாத சனி. இவ்வாறு 7.5 சனி 7.5 ஆண்டுகள் நீடிக்குன்னு சொல்லலாங்க. பொதுவாக சனி என்றாலே பலரும் பயப்படுவாங்க. அவ்வாறு பயப்பட தேவையில்லை. சனி உச்சத்தில் இருப்பவர்களுக்கு சனி பகவான் பல்வேறு நற்பணங்களும் செல்வங்களையும் கிடைக்கும் சொல்லலாம். நாம் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப பலனை தரக்கூடியவர் சனி பகவான். மேஷ ராசிக்காரர்களுக்கு விரய சனி தொடங்கியிருக்குன்னு சொல்லலாங்க. அதாவது சனி பயிற்சியால் மேச ராசினருக்கு 7.5 சனியின் முதல் கட்டம் தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். தொழில், வியாபாரம், சுபகாரியங்களில் அனுகூலம் உண்டாகுன்னு சொல்லலாங்க. தொட்டது தொடங்கும், நிதி, தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. 7.5 சனியின் தொடக்கம் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லலாம். குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. எதிர்கால பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தையே தயாராக்கி கொள்ள வேண்டும்னு சொல்லலாங்க. பாதம், முதுகு, கழுத்து, பாத வலி ஏற்படும் உடற்பயிற்சி மிகவும் சிறந்ததுங்க. பிள்ளையாரை வழிபடுவதும் நல்ல பலனை தருங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் மேச ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். மேச ராசிக்காரரை பார்த்தீங்களா, ஒரு மன அழுத்தத்தோட யோசனையோடையே இருப்பீங்க. எல்லாமே இருந்தாலும் பயப்படாமல் இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு குறையும் இருக்காது, மகிழ்ச்சியாக இருக்கலாம். பாசிட்டிவ் எண்ணங்களோட மகிழ்ச்சியாக நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. நாம் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ற பலனை தருவார் சனி பகவான்னு சொல்லலாங்க. நான் தர்மம் கொடுப்பதால் சனி பகவான் நல்ல பலன்களை அள்ளி தருவாருங்க. இது எதிர்மறையான செயல்களோட தாக்கத்திலிருந்து நம்மை காக்க உதவுன்னு சொல்லலாங்க. மேசராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியில் நிகழும்னு சொல்லலாங்க. உங்களோட கடந்த கால வினை பயன்களும் ஏற்ப நீங்கள் பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாங்க. பொதுவாக நம்ம நல்லதை மட்டுமே செய்திருப்போம் என்று சொல்ல முடியாது. நமது தீய வினைகளுக்கும் பலனை அனுபவிக்கும் நிலை காணப்படலான்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில், உத்தியோகம், கல்வி, பொருளாதாரம், உறவுகள் போன்ற உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் பல தடைகளை அனுபவிக்க நேரிடும்னு சொல்லலாங்க. சில விஷயங்களில் நீங்கள் பின்னடைவுகளையும் சந்திக்க நேரலாங்க. இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் உடனடியாக முன்னேற்றம் காணவில்லை அப்படின்னாலும் படிப்படியாக வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாங்க. பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பணிகள் வழங்கலாங்க. குறித்த காலத்தில் நம்ம பணிகளை முடிக்க வேணும் அப்படின்னா திட்டமிட்டு நம்ம பணியாற்றுறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. புதியதாக வேலை தேடுறவங்க சிறிய வேலையாக இருந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேலைக்கு கண்டிப்பாக போங்க. அதன் மூலம் நீங்கள் படிப்படியாக முன்னேற்றத்தில் அடையலாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு ரொம்பவும் முக்கியமாக இருக்குன்னு சொல்லலாங்க. எனவே உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேட விரும்புகிறவங்க இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேணும்னு சொல்லலாங்க. வேலை மாற்றத்திற்கு இது உகந்த நேரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்றாலும் அவசியம் மாற்றப்படும் தேடுறவங்க உங்களுக்கு அளிக்கப்படும் பதவி, பொறுப்புகள், வேலை அளிக்கும் நிறுவனம் போன்ற விஷயங்களை நன்கு நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு பின்னாடி முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. உங்களால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நினைக்கும் வேலை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் பொதுவான முன்னேற்றம் என்றாலும் நீங்கள் தடையின்றி முன்னேறலாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு இது சிறந்த காலகட்டம்னு சொல்லலாங்க. உங்களோட
திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் முன்னேறுவீங்கன்னு சொல்லலாங்க. கூட்டு தொழில் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். புதிதாகவும் கூட்டு தொழில் தொடங்கலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சரியான உறவுகளை சரியான முறையில் நம்ம பராமரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களோட ஆதரவு கிடைக்காமலும் போகலாங்க. அவர்களோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் எழலாம்னு சொல்லலாங்க. இது உங்களுக்கு விரகத்தி மனவேதனையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக நம்ம விட்டுவிடுறது ரொம்ப சிறப்பு. ஒளிவு மறைவு இன்றி பேசுவது பாதி பிரச்சனைகளை தீர்த்துவிடுன்னு சொல்லலாங்க. உங்கள் பேச்சில் கவனம் தேவை. உங்கள் காதல் உறவை திருமண உறவாக நீங்கள் மாற்ற நினைக்கலாங்க. உங்களோட முயற்சியில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. சூழ்நிலையை பொறுமையுடன் கையாள வேண்டுங்க. சமரச பேச்சுவார்த்தை மூலம் உறவுல மோதல் வராமல் தடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படலாம் என்றாலும் சுமூகமாக பேசி அவற்றை நம்ம தீர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லலாங்க. உணர்ச்சி வசப்பட்டால் அணுகுவது நல்லதுன்னு சொல்லலாங்க. இது உங்கள் உறவை வலுப்படுத்த உதவும். இந்த காலகட்டம் அமைதியான குடும்ப சூழலுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. வாழ்க்கை துணைவிடம் உள்ள குறைகளை பாராமல் நிறைகளை பாருங்கள். நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுன்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரிடுங்க. பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. பங்கு வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் போன்றவற்றை தவிர்க்கிறது ரொம்ப சிறந்தது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு நிதிநிலை இருக்கலாங்க. யாருக்கும் பணத்தை கடனாக கொடுக்கறது ரொம்ப உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க. பண விஷயங்களில் லாபம் காண்பதில் தாமதம் இருக்கலாங்க. ஏஜென்ட்டுகள் அல்லது முகவர்கள் உங்களை முதலீடு செய்ய சொல்லி வலியுறுத்தலாம். அதன் மூலம் உங்கள் சேமிப்பு கரையலான்னு சொல்லலாங்க. நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் செலவுகளை சந்திக்க நேரலாம். எனவே பட்ஜெட் அமைத்து செயல்படுவது நல்லதுன்னு சொல்லலாங்க. பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணுங்க. மேசராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்துவிட உடலில் சிறிய பாதிப்புகள் இருந்தாலும் அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லலாங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியத்திற்கும் முக்கியங்க. எனவே உங்களோட மனத ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க. மன அமைதிக்கு யோகா அல்லது தியானம் செய்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை மேற்கொள்வது சிறந்தது. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. ஏற்கனவே உள்ள உடல் உபாதைகளுக்கு வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை உட்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உணவை நாம் உண்றது சிறப்புன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உணவு தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்வது மேசராசிகாரர்களுக்கு நல்ல ஒரு பலனை தருங்கன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமைகளில் ஏழை மற்றும் வீடற்ற மக்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை நாம் வணங்குறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவு உணவை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப சிறந்தது. நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் நம்ம உணவு தண்ணீரையும் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் முதியோர்கள் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க. மேஷ ராசியினருக்கு முதல் முறையாக 7.5 சனி தொடங்கியிருக்குன்னு பார்த்தங்க. மீனம் ஏற்கனவே 2.5 ஆண்டு காலத்தை கடந்து விட்டது. கும்பம் ஏற்கனவே 5 ஆண்டு காலத்தை கடந்து விட்டதுன்னு சொல்லலாங்க. மகர ராசியினர் 7.5 ஆண்டு காலத்தை கடந்து விடுகிறார்கள். சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் மேச ராசிக்கு 7.5 சனி தொடங்குதுன்னு சொல்லலாங்க. மேஷராசி அன்பர்கள் நேர்மறையான எண்ணங்களை வளர்க்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. தவறுகளை திருத்திக் கொள்ளுது. சனி பகவான் கர்மாவின் கடவுள் என்பதால் நீங்கள் செய்த தவறுக்கு தக்கபடிதான் பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க. தான தர்மம் கொடுக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் இது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு செய்கிறது ரொம்ப சிறந்தது. இது உங்களோட மனதை அமைதிப்படுத்துவதும் பாவ கர்மாவின் தாக்கத்தை குறைத்து விடுன்னு சொல்லலாங்க. சனி பெயர்ச்சி காலத்தில் நாம் அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தாலும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. ஒருவரையும் நம்பி செயல்பட முடியாதுன்னு சொல்லலாங்க. தான் உண்டு தன்னோட வேலையுண்டு அப்படின்னு இருக்க வேண்டிய நேரம்னு சொல்லலாங்க. வீண்பழி ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்குதுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் இருப்பதோடு தெய்வ நம்பிக்கையும் இருந்தால் அவை கையெடுத்து கொடுக்குன்னு சொல்லலாங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லாததால் பிரச்சனைகள் ஏற்படும் நேரம் இதுன்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் சுதந்திரமாக செயல்பட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்படாதீங்க. தைரியகாரகன் செவ்வாய் உங்களோட ராசிநாதனாக இருக்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. ஆயினும் இது போன்ற காலங்களில் மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும்.
அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அங்கே அரங்கேறும்னு சொல்லலாங்க. திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்கன்னு சொல்லலாங்க. திடீர்னு முன்னேற்றம் வந்து சேருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.